நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் லாரி, பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இனி ஆக வலப்புற பாதையை பயன்படுத்த அனுமதியில்லை. மாறாக முந்தி செல்லும் நேரத்தை தவிர்த்து மற்ற எல்லா நேரங்களிலும் சாலையின் ஆக இடப்புற பாதையில் மட்டுமே அவை பயணிக்க முடியும். வர்த்தக வாகனங்களுக்கான விதிமுறைகளை கடுமையாக்கி அவற்றை மேம்படுத்த போக்குவரத்து அமைச்சு அமல்படுத்தவிருக்கும் 5 அம்ச திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். நெடுஞ்சாலையின் ஆக வலப்புற பாதையை பயன்படுத்த லாரிகளுக்கும் பேருந்துகளுக்கும் தடை விதிக்கும் விதிமுறை உண்மையில் 2015ஆம் ஆண்டிலேயே அரசிதழில் இடம்பெற்றுவிட்டது. ஆனால் இதுவரை அமல்படுத்தப்படாமலேயே உள்ளது என போக்குவரத்து அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ ஜனா சந்திரன் முனியன் தெரிவித்தார். எனவே அதனை மீண்டும் அமைச்சரின் பார்வைக்கு கொண்டு சென்று அமலாக்கத்திற்கான ஏற்பாடுகளை செய்யவிருப்பதாக ஜனா கூறினார். வேக கட்டுப்பாட்டு கருவியை பொருத்துவதை கட்டாயமாக்குவது, ஜிபிஎஸ் சாதனத்தை பொருத்துவது, ஏஇஎஸ் எனப்படும் தானியங்கி அமலாக்க கேமராக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது உள்ளிட்டவை ஏனைய புதிய உத்தேச விதிமுறைகளாகும். இதற்கு முன் கனரக வாகனங்களை உட்படுத்திய மரண விபத்துகள் அடுத்தடுத்து நிகழ்ந்ததால் அதில் போக்குவரத்து அமைச்சு கடுமையான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என பரவலாக கோரிக்கை எழுந்தது குறிப்பிடத்தக்கது.